ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு அன்னம் டிசைன் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அன்னம் டிசைனை நம்ம ஜர்தோசி வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா 8 to 9 ஸ்டிச்சஸ் வரைக்கும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது கோரா ஜர்தோசி. மொத்தம் 3 டைப் இருக்குது. நம்ம ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது சாதின்னு சொல்லுவாங்க. அதோட அடுத்த சைஸ் இருக்கிறது நக்ஷின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது கோரா. இது இருக்கிறதுலே பெரிய சைஸு. இதுலேயுமே எல்லா கலர்ஸும் இருக்குது. நக்ஷி, சாதி, இது எல்லாத்துலேயுமே எல்லா கலர்ஸும் இருக்குது. நான் இப்போ இதில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசியை நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சைஸ் பார்க்காம கட் பண்ணிட்டோன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த சைஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் அதுக்காக ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணுங்கள். இல்லை சிசர் வச்சிங்கனாலும் அதுக்காக மட்டும், மற்ற த்ரெட்டோ வேறு எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரே சிங்கிளாக ஒரே ஒரு அந்த செயின்குள்ளே போட்டுட்டு அப்படியே நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பெரிய பீசஸ் 1 இன்ச் அளவுக்கும் எடுத்துருக்கோம். அந்த பீசஸுமே அப்படி தான் போடுவேன். எப்படின்னா நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுக்கிறோம். நாட்டு லாஸ்ட்டு செயினெல்லாம் போடலை. நம்ம வந்து அப்படியே முழுசாகவே தான் இதுக்குள்ளே போடுறோம். இப்போ இந்த பீசஸ்லாம் வந்து குட்டி பீஸாக இருக்கிறதுனால நான் வந்து நார்மல் நீடில் நம்ம 23, 24 நீடில் வச்சு வந்து போடுறேன். அதுக்கு அடுத்த பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீடிலுக்குள்ளே போகாது. அதனால் நம்ம வந்து ஜர்தோசி நீடில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் உட் நீடில் இல்லை அயன் நீடில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது நல்லா போடுறதுக்கு பழக்கமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீடில் எடுத்துக்கோங்க. உட் நீடிலை விட அயன் நீடில் வந்து நல்லாயிருக்கும். பிகினருக்கு உட் நீடில் ஓகே. நம்ம நல்லா பழகிட்ட பிறகு நமக்கு அயன் நீடில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீசஸ்லாம் வந்து நான் அயன் நீடில் வச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து 23, 24 நம்ம செயினாக போடுறது கூட இந்த அளவு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து 1.25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பெரிய பெரிய பீஸெல்லாம் வந்து நம்ம இதை மாதிரி அயன் நீடில் வச்சு தான் போட முடியும். நான் வந்து இந்த ஜர்தோசி நீடில் வச்சு எதுவுமே செயின் எதுவும் போடலை. எண்டில் ஒரே ஒரு நாட் மட்டும்தான் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் வந்து நம்ம ஜர்தோசியை கோர்த்துட்டு எண்டில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். செயின் எதுவும் கிடையாது. கண்டினியூஸாக ஜர்தோசி மட்டும் போட்டு நாட் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதியை வந்து நம்ம நார்மல் நீடிலையும் இன்னொரு பார்ட்டை நம்ம ஜர்தோசி நீடிலையும் போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஜர்தோசியை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சென்டரில் இருந்து அந்த ஜர்தோசி மேலே நம்ம லோடிங் மாதிரி போடுறோம். அதாவது ஒரு அந்த கோரா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு ஜர்தோசியை வச்சு நம்ம நீடியில் உள்ளே போட்டுடுறோம். அதுக்கடுத்து ஜர்தோசியை விட்டுறோம். அதுக்கடுத்து அந்த கோரா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு அதுக்கடுத்து இன்னொரு பீஸை வந்து ஜர்தோசி போடுறோம். நம்ம மேட் ஃபில்லிங்கில் எப்படி செயின் வந்து நம்ம போட்டோமோ அதில் வந்து செயின் ரெகுலராக போடுவோம். ஒரு செயினுக்கு இடையில வந்து அடுத்து இப்போ ஒரு 5 லைன் போட்டுட்டோன்னா அதுக்கு இடையில இன்னொரு செயின் வர மாதிரி பார்த்துப்போம். ஆனால் இந்த மேட் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 ஒரு கோரா விட்டுட்டு இன்னொன்று, அதாவது ஒரு லைனை விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம அந்த ஜர்தோசியை வந்து லோடிங் மாதிரி போடுவோம். இது வந்து அந்த ஜர்தோசி மேலே வந்து போடுறோம். அந்த நம்ம லோடிங்க்கு உள்ளே கொடுத்துருக்குற அந்த ஜர்தோசி மேலே ஃபுல்லாக வந்து இந்த லாஸ்ட்டில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுடுறோம். அடுத்த ஜர்தோசியை விட்டுடுறோம். அடுத்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து அந்த ஜர்தோசியை போடுறோம். பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஜர்தோசி நார்மல் நீடில்லையுமே போகும். அது மாதிரி ஜர்தோசி நீடில் அந்த சின்ன நீடிலையுமே வந்து கை ஊசியுமே நமக்கு ஜர்தோசி உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு சில அந்த காது பெருசாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஜர்தோசி போகாது. அதனால் ரொம்ப இருக்கிறதுலேயும் மெல்லிசாக சின்ன நீடியில் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து போகும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட்டு எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த லைன் வந்து இந்த ஜர்தோசியை ஒட்டியே தான் எடுக்கணும். நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு கேப் வந்துடும். அதனால் இந்த ஜர்தோசியை ஒட்டியே நம்ம நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் உள்ளே போடுறதுமே நம்ம அந்த ஒரு லைன் விட்டுட்டு போட்டோம் இல்லைங்களா,
இப்போ எந்த லைனெல்லாம் நம்ம ஜர்தோசி விட்டுட்டு போட்டோமோ அந்த கோரா மேலே நம்ம ஜர்தோசி போடாமல் அது மேலெல்லாம் திரும்ப நம்ம போட்டுட்டு வர போகிறோம். நம்ம அந்த பக்கத்து லைன் எடுக்கிறது ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதை ஒட்டி நம்ம நீடில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஜர்தோசி, அதாவது எங்கெல்லாம் நம்ம அந்த ஜர்தோசி போடாமல் இருந்தோமோ அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த ஜர்தோசி நம்ம போடுற மாதிரி பார்த்துக்குவோம். அந்த நீடில் வந்து கேப் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மேட் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா கிளாத் தெரியும், ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்ம கேப் இல்லாமல் போடுறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு ஜர்தோசி லைனை விட்டுட்டு, அதாவது நம்ம குறுக்கில் லோடிங்க்கு போட்டோம் இல்லைங்களா, அதை ஒன்று விட்டு ஒன்று போடுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. நார்மலாக அது மேலே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த லைனுமே அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ, எந்த ஜர்தோசி மேலெல்லாம் போட்டுட்டு போனோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடுறோம். அந்த மாதிரி இந்த 2வது லைனுக்கு பக்கத்துலேயே அந்த நீடியில் ஒட்டியே தான் நம்ம எடுக்கிறோம். கேப் வந்து நம்ம விடவே கூடாது. கேப் விட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்கு நல்லா இருக்காது. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேட் ஃபில்லிங் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு எங்கெல்லாம் நம்ம ஒரு மோட்டிஃப் டிசைன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லா இடத்துக்கும் ஃபில்லிங்க்கு வந்து நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஜர்தோசி நீடில்லையுமே போடலாம். ஜர்தோசி நீடிலில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிகினராக இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால் நான் இந்த ஒரு பாதியை வந்து இந்த நார்மல் நீடில்லையும் இன்னொரு பாதியுமே வந்து நாட் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆரி நீடிலில் நான் நாட் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். அது நாட் போடாமல் நம்ம செயின் போட்டு லாக் போட்டுட்டும் போடலாம். அது மாதிரி போடும்போது ஒரு சிலது புரியாது அப்படின்றதுக்காக, ஏன்னா புதுசாக நம்ம ட்ரை பண்ணும்போது அது புரியாது. நீங்களே பழகிட்ட பிறகு அது புரியும். அதனால் நாட் போட்டு அடுத்த பாதியை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 3 லைனுமே முடிச்சிட்டோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று அதுலேயும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனு 2வது லைனுக்கு எங்கெல்லாம் நம்ம ஜர்தோசி லோட் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுட்டு வரோம். அந்த நூலை மட்டும் நம்ம கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கணும், ஏன்னா அது எங்கேயும் போய்ட்டு சிக்கலாயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நூலை வந்து அந்த ஜர்தோசி உள்ளே போகிற வரைக்கும் கையில் பிடிச்சிக்கணும். இப்போ இதே மாதிரி வந்து இந்த ஃபுல்லுமே வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நமக்கு ரொம்ப ஈஸி தான் இது. ஆனால் நார்மல் நீடியில் போடும்போது நமக்கு ஜர்தோசி ஃபில்லிங் எப்பயுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆரி நீடியில் விட. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக போடலாம் பிகினராக இருக்கும்போது. நமக்கு ஒரு சில ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஆரி நீடியில் விட நமக்கு இந்த நார்மல் நீடிலே வந்து கொஞ்சம் ஸ்பீடு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம நார்மல் நீடியில் போடும்போது நாட் வந்து ஆரி நீடிலே போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி போட்டுட்டு புதுசாக த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த நீடில் ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரி நீடிலே வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு நார்மல் நீடில் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்குக்கு வேணால் நம்ம நார்மல் நீடில் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கு தான் எடுத்துக்க முடியும். நம்ம மற்றபடி கண்டினியூஸ் செயினெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த நார்மல் நீடில் வந்து செட் ஆகாது. இந்த ஃபுல்லும் இதை மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கலாம். மீதி இருக்க கேப்பை நம்ம ஆரி நீடில் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஒரு ஜர்தோசி விட்டு ஒரு ஜர்தோசி. இப்போ ஆரி நீடிலில் த்ரெட்டை எடுத்துட்டு ஜர்தோசி எடுத்து அதுக்குள்ளே அந்த த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நாட் போடாமலே நம்ம வந்து ஒரு குட்டி லாக்கு சைடில் போட்டுட்டும் போடலாம். அது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் பிகினராக இருக்கவங்களுக்கு. அதனால் நான் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இல்லை நான் வந்து நல்லாவே ஆரி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜர்தோசிக்குமே நம்ம வந்து நாட் போட்டுட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு ஆரி நீடிலை விட இந்த நார்மல் நீடில் வந்து சீக்கிரமாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ எந்த ஜர்தோசியெல்லாம் நம்ம போட்டோமோ இதுலேயுமே அதை மாதிரி தான் பக்கத்து லைனே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வரணும். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம ஜர்தோசியை போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் அந்த ஆரி நீடிலில் வந்து அந்த ஜர்தோசி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பிசுறெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். நாட் போடவுமே சரி, இல்லை நம்ம நீடிலேயே வந்து லோட் பண்ணவுமே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆரி நீடில்ன்னும்போது.
பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போடுறோம்னா அதுக்கு வந்து ஒரே அளவு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம மேட் ஃபில்லிங் இல்லை நம்ம வந்து ஒரு லோடிங் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஒரு லீஃப் ஃபில்லிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரே அளவாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட் 1ஆக தான் போட்டிருக்கேன். வீடியோ லென்த்தாக இருந்தால் பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய பார்க்கலாம்.